இஸ்ரேல் 1948 உருவான நாடு கிடையாது. அன்று உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் தான் பைபிள். அந்த பைபிள் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 3400 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு பைபிள்ல இஸ்ரேல் அப்படிங்கிற பெயர் கிட்டத்தட்ட 2431 தடவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புனித நூல் 2 பாகங்களை கொண்டது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 39 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 39 புத்தகங்கள்ல 24 புத்தகங்கள்ல இஸ்ரேல் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடுல 27 புத்தகங்கள்ல 13 புத்தகங்கள்ல இஸ்ரேல் அப்படிங்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த ஒரு நாடு பல்வேறு காலகட்டங்கள்ல பல ஆட்சியாளர்களால ஆக்கிரமிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு நாடு. இப்படி இஸ்ரேல் மீண்டும் உருவானது எப்படி?